அதோடைய நகர்வு தமிழகத்தை நோக்கி தான் இருக்க போகிறது திலகவதி. கடலோர மாவட்டங்கள்ல மீண்டும் பரவலான மழையை கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையத்தால அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வாய்மொழியாகவும் அதனை சொல்லியிருந்தாரு. இப்போது வானிலை ஆய்வு மையம் அதனை உறுதிப்படுத்தி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழக கடலோர பகுதியை நோக்கி வரும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதி செஞ்சிருக்காங்க. இது மேலும் தீவிரமடையுமா, இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா, புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து தற்போதைக்கு அறிக்கையில எதுவும் தெரிவிக்கப்படல. ஒருவேளை மேலடுக்கு சுழற்சி உருவான பிறகு இதோடைய தீவிரத்தன்மை எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்து சொல்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே செஞ்சல் புயல் காரணமாக நமக்கு பல இடங்களிலும் அதிக மழை பதிவானது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் அளவுக்கு இல்ல அப்படின்னாலுமே கூட தென் மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக அதிக மழை பதிவானதையும் பார்த்தோம்.